இந்த முற்பகல் பகலுடைய ஆரம்ப பகுதி. பகலை வந்து மூணா பிரிக்கலாம். ஆரம்பம், நடு, இறுதி. இந்த ஆரம்ப பகுதிக்கு தான் வந்து லுஹா அப்படின்னாங்க. பெரும்பாலும் இந்த லுஹா நேரங்கள் தான் அதிகமான கூட்டங்கள் நடத்தப்படுமா. பிரவுன் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட என்ன சொல்றான் பாருங்க, பெரிய கிரவுண்ட்ல வந்துருங்க, லுஹா நேரத்துல வந்துருங்கன்றான் பாருங்க பிரவுன். ஏன்னா அப்பதான் வந்து அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த நம்மள யார் பெரிய ஆளு, நீயும் மேஜிக் பண்ணு நானும் மேஜிக் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான்ல. ஆமா, அதான் வந்து சோ அந்த லுஹா அப்படின்னா அந்த முற்பகல். அதாவது இப்ப வந்து இதோட காரணம் இந்த சூறா இறங்கினதுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, ரொம்ப நாள் சூறா இறங்காம இருந்துச்சுங்களாம் இல்லைங்களா. அப்போ வந்து ஒரு சில நாட்களோ சில வாரங்களோ வழி வராமே இருந்துச்சுங்களாமே. வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து ரொம்ப கவலைப்பட்டாங்களாம். அப்பதான் இந்த பின்னாடி சொல்றான்ல மாவத்தாக்க சொல்றான் இல்லையா. அதனால இந்த சூறா இறங்குச்சு, ஆறுதல் படுத்த அல்லாஹ் தஆலா. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து கவலைப்பட்டாங்களா, நம்ம சரியா செய்ய வேலைய வரி பண்ணும் போது இந்த சூறா எல்லாம் வந்து எல்லாம் சத்தியம் பண்ணி உங்களை வெறுக்கல. அங்க வந்து நம்ம குர்ஆனுக்கு கூட ஒப்பிடுறாங்க. இது வந்து ஒரு ஒரு வெளிச்சம் மாதிரி குர்ஆன் கூட இருக்கலாம். காலை வெளிச்சம் எப்படி நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு லைஃப் கொடுக்குது, நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குதுல்ல. இந்த மாதிரி அது முற்பகல் மாதிரி இந்த குர்ஆனும் நம்ம முற்பகல் மாதிரி தான். பகல் மத்தியானம் மாதிரி சுட்டெரிக்காது, இரவு மாதிரியும் இருண்டு போயிடாது. காலை வெயில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்களா. சுப்ஹானல்லாஹ், அந்த மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அல்லைலி இதா சஜானா அமைதி, நிசப்தம், அமைதியா இருக்கு இல்லைங்களா. இரவின் மீது சத்தியமாக. இரவு வந்து இதுவாயிடுச்சுனாக்கா அப்படியே இரவு வந்து அமைதியாயிடுது. ஆமா, ரெண்டுமே ஒரு வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். பகல் இரவு கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சில உபசிரியர்கள். எப்பவுமே எல்லாருக்குமே வந்து ஒரு வாழ்க்கை சக்கரம் சொல்லுவாங்க இல்லைங்களா. சோ சில நேரம் பகலா இருக்கும், சில நேரத்துல இரவா இருக்கும். என்ன சொல்றாங்க, சரி இன்னல் இன்சான ஃபீ கபத, எல்லாருக்கும் வந்து கஷ்டத்துலதான், ஒவ்வொருத்தரும் ஒரு கஷ்டம் இருக்கும், வெளிச்சமா இருக்கும். ஆமா 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 கண்டிப்பா. அடுத்தது வந்து சஜ்ஜா, வல்லைலி இதா சஜா. சஜான்னா நிசப்தமாகும் போதுங்களா. சஜா அப்படின்னாக்கா சாக்கின் அப்படின்றாங்க. சாக்கின்னா அமைதியாக, அதான் நிசப்தம். நிசப்தம். சஜிதா அது வேற. அது வேற, அது சஜத சஜத. இது சஜா, சீன்யா சஜா. நீ சொன்ன மாதிரி சுக்குன், இந்த அமைதி, அமைதியா நைட் இருக்கு அப்படிங்கிறாங்க. சஜ்ஜல் மையத்,
சஜ்ஜல் மையத்து கூட சொல்லுவாங்க அரபுல. அந்த மவுத் வந்து சஜ்ஜல் ஆடி அடங்கிடுச்சுல, அது அடங்கிடுச்சாங்க. லைலும் சஜ் சொல்லுவாங்களா, இரவு அமைதியாகிட்டது. சில இடத்துல வந்து யக்ஷாமா அல்ல, ஏன் இங்க வந்து சஜா சொல்றான் அப்படிங்கிறாங்க. சில இடத்துல வல்லைலி இதா யக்ஷா, வல்லைலி யஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யக்ஷா யஸ்ங்கிறது வந்து அது மோஷன், அதாவது போயிட்டு போய் திருப்பி வரும். இது வந்து சஜா வந்து அமைதியாச்சு. அமைதியாச்சுன்னா வகி வருது அப்படியே நின்றுச்சுங்களாம். என்ன அது கூட சொல்றாங்க. வேற என்ன இந்த படிப்பினை என்ன? والذي جعل لكم الليل لتسكنوا فيه والنهار مبصرا. அல்லாஹ் என்ன சொல்றான், நைட்டை வந்து உங்களுக்கு அமைதிக்காகவும் பகலை வந்து பாக்குறதுக்காகவும் படைச்சிருக்கேன்னு சொல்றான் இல்லைங்களா? கண்டிப்பா பகல்ல தான் நீங்க உங்களுடைய வாழ்வாதாரத்தை தெரிவிக்கணும். ஆமா. இரவுல நீங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அமைதியா இருக்கிறதுக்கு. ஆமா. சோ இது ரெண்டுமே வந்து அவசியம் வாழ்க்கையில. வந்து பகல்ல வேலை செய்யறதுக்கு நைட்ல ஓய்வு எடுக்கிறது ரெண்டுமே அவசியம். ரெண்டுமே பகலா இருக்குனாவோ இரண்டாவோ ஆயிடுச்சுனாலும் அவ்வளவுதான், உலகமே இயங்காது. கண்டிப்பா. அதே மாதிரிதான் வகி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, வெளிச்சம் வந்துகிட்டே இருந்துச்சுங்களாம். திடீர்னு வர்றது நின்றுச்சான். அது வந்து நமக்கு வந்து ஒரு எப்படி எவ்வளோ அசலாசலத்தை வந்து டெஸ்ட் பண்றதுக்காக கூட சொல்றாங்க. அப்படி பொறுமையா இருக்காங்களா இல்லையா, என்ன அவங்களுடைய ஈமான் எப்படி இருக்கு, என்ன அவங்க வகி வராம வகியோட அருமை இப்ப எப்படி தெரியும் அப்படிங்கிற உணர்த்துறதுக்காக கூட எல்லாம் அப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பெயின்ஃபுல் தான். வகி வரலன்னு ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டாங்களா ரொம்ப கவலைப்பட்டாங்களா, வானத்து பக்கமே பார்த்துட்டே இருந்தாங்களா. ஆமா, பாருங்க அப்படிப்பட்ட குரான் நமக்கு வந்து வந்திருக்கு. நம்ம எப்படி கையில கூட தொட்டு பார்க்கறதுக்கு நேரம் இருக்கக்கூடாது. எவ்வளவு அவளோட எதிர்பார்த்து நம்ம கூட கொடுத்துருக்குறாங்க. நல்லா கொடுத்துருக்குறான். வந்து நம்ம வேல்யூ தெரிஞ்சுக்கணும். வல்துஹா வல்லைலி மாஷா அல்லாஹ். அது வந்து நம்ம டெய்லி டச்ல வச்சுக்கிட்டே இருப்போம். உமரதியலான சொல்றாங்க, இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா குர்ஆனை கொண்டு பல பேருடைய கண்ணியத்தை உயர்த்துறான், குர்ஆனை கொண்டு பல பேருடைய கண்ணியத்தை தாழ்த்துறான். யாரு குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்வாங்க அவனுடைய கண்ணியத்தை உயர்த்துறான். யாரு குர்ஆன வந்து ஓதாம அதன்படி அமல் செய்யாம அதை தூக்கி பின்னாடி போட்டுறானோ, அப்போ அவனை வந்து அல்லாஹ் என்ன பண்ணிடுறானா, தாழ்த்தி. நிறைய நல்லா படிக்கும் போதே நமக்கே ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். ஆனா குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, சில பேர் முன்னால் முடியும் தம்பி என்ன அப்படிங்கும் போது சில பேருக்கு ஒரு உற்சாகம் வரும். என்ன அந்த மாதிரி குர்ஆன்லயே சில ஆயத்துக்கள்லாம் இருக்குதுங்க. என்ன சோ அல்லாஹ் வந்து சில நேரத்துல உற்சாகப்படுத்துவான். நீங்க வந்து போரிடும் வசனங்கள், ஆயத்துகள். ஆனா அது மட்டுமே குர்ஆனுடைய நோக்கம் கிடையாது. சில நேரத்துல வந்து மனசு கஷ்டமா இருக்கும், சில நேரத்துல வந்து உற்சாகமா இருக்கும். ஆனா இருந்தாலும் வேலை செய்யணும், அமல்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு யூதர்களுடைய சதி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். குர்ஆனை விட்டு மக்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா, நீங்க கேள்விப்பட்டீங்களா இல்லையான்னு தெரியல, தமிழ்நாட்டுல மெட்ராஸ் எல்லாம் நீங்க தர்ஜுமா படிக்காதீங்க, தர்ஜுமாலாம் வேணாம், நீங்க படிக்கக்கூடாது, படிச்சா உங்களுக்கு புரியாம போயிடும், தப்பா விளங்கிடுவீங்க, நீங்க படிக்காதீங்க, அதெல்லாம் பெரியவங்க படிக்கிறது, அவங்க பெரிய பெரிய உலமாக்கள் தான் படிக்கிறது, நீங்க வெறும் குர்ஆனை பார்த்து மட்டும் ஓதுனா போதும் 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 சொல்லி மக்களை குர்ஆனை சிந்திக்கிறதை விட்டுட்டு என்ன ஆக்கிட்டாங்கண்ணே, தூரமாக்கிட்டாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த மாதிரி தகவல்களை? இல்லையே, கேள்விப்பட்டீங்களா? புதுசா இருக்கு. ஓ அப்படிங்களா? நீங்க மெட்ராஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா குர்ஆன் யாராவது ஸ்பெஷலி தப்லீக் ஜமாத்காரெல்லாம் பாத்தீங்கன்னா குர்ஆனை தொட விட மாட்டாங்க. ஐயோ நீங்க குர்ஆன்லாம் படிக்கிறீங்க, அதெல்லாம் ஆலிம் உலமாக்கள் படிக்கிறது, தர்ஜுமா
நம்ம எல்லாம் தர்ஜுமா படிக்க முடியாது, படிக்க கூடாது, நமக்கு சரியா விளங்காது, அதெல்லாம் அவங்கதான் விளங்குவாங்க, அவங்க நிறைய படிச்சிருக்காங்க இப்படின்னு சொல்லியே குர்ஆனை தர்ஜுமாவோட படிச்சு சிந்திக்கிறத விட்டு மக்கள் தூரமாக்கிட்டாங்க. நம்ம என்ன மனசு இரவு, அதாவது சந்தோஷமா இருந்தாலும் சோகமா இருந்தாலும் செய்யற வேலை செஞ்சிடணும். அல்லாஹ்க்கு செய்யற நான் வந்து நல்ல மோட்டிவேஷனோட உற்சாகத்தோட இருந்தா தான் செய்வேன். சதக்கா கொடுப்பேன், ஜகாத்து கொடுப்பேன். எல்லா நிலையிலும் கொடுக்கணும். எனக்கு வந்து இன்னைக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஒரு மாதிரியா மனசு ஒரு மாதிரியா இருக்குப்பா, தொழுவலப்பா சொல்லாம எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது. என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா. சோ அதனால இரவு பகல் மாறி மாறி வரும், கஷ்ட நஷ்டங்கள் மாறி மாறி வரும். பட் செய்யற கடமை செய்யணும், அப்பதான் நமக்கு சொர்க்கம் இன்ஷா அல்லாஹ். இல்லைங்களா? மா வத்தாக்க ரப்புக்க வமா கலா, உம்மை விடவில்லை உம் இறைவன், வமா கலா வெறுக்கவும் இல்லை. மா வத்தஅக்க, உங்களுடைய ரப்பு உம்மை விட்டுவிடவும் இல்லை, வமா கலா இன்னும் உங்களை வெறுக்கல, உண்மையில அவனுக்கு கோபம் தான் கிடையாது. வகி வரலன்றதுனால உங்களை ரப்பு உங்களை விட்டுட்டான் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அதே போல உமா கலா உங்களை வெறுத்துட்டான்னு நினைச்சுக்காது. உங்க மேல வெறுப்பவோ அல்லது உங்களை விட்டுடுவோலாம் ஒருபோதும் இறைவனுக்கு நாட்டம். அப்படின்னு சொன்ன விதா கொடுத்துறதுன்னு தெரியுமா? அதாவது பிரியா விடை. ஒன் வே டிக்கெட். அவ்வளவுதான். போனதான்ப்பா, லாஸ்டா தந்துச்சுப்பா மாமாவை, மாமா போறாருப்பா அப்படின்றாங்களே, அந்த மாதிரி கிடையாது. அது வேற. நார்மலா ரெகுலரா காலையில நான் ஆபீஸ் போயிட்டு வரேன், ஸ்கூல் போயிட்டு அது வேற. அது ரெகுலரா போயிட்டு நான் போயிட்டு வரேமா, அப்ப நாளைக்கு மீட் பண்ணலாமா. இது வந்து ஒரே அடியா கூட விடை பெற்றுறது. ஃபைனலா இல்லங்கறா மா வதா, உங்களை வந்து பிரியா விடை செய்யல. ஏன் மா சொல்றான், லம் ஏன் சொல்ல அப்படிங்கிறாங்க. ஏன் லம் யுவத்தாக்க ஏன் சொல்லல, மா வத்தாக்க. ஸோ உங்களை வந்து நிச்சயமா நான் விடவில்லை, கைவிட்டுறல அப்படின்னா, நிச்சயமா விட்டுல அப்படின்னா. ஆமா ஆமா. ஏன்னா வத்தால வந்து மாதியில வந்து நஃபியை கொண்டு வந்தாக்கா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். மாதியான ஃபேல்ல நஃபி செய்யறதா இருந்தாக்கா அத வந்து மாவை கொண்டுதான் நஃபி செய்வாங்க. சோ அந்த மாதிரி மாவை கொண்டு செய்வது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. தௌதி பள்ளி வந்து யாருன்னா ரெண்டும் பிரியமா இருக்கிறவங்க யூஸ் பண்ற வேர்டுங்களா அது? ரொம்ப இந்த தௌதி வத்தா அப்படிங்கிறது, தௌதி வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமா உள்ளவங்க யூஸ் பண்ற வார்த்தைங்களாமே இது. எனிமி எதிரிய எப்படின்னா அவனை வந்து தரக்க அப்படிங்குவாங்க. விட்டு போடுறது, இது வந்து அன்பா சந்தோஷமா பிரிச்சு போடுறது. ஆமா, அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கலாம் மா தரக்க இல்ல மா அஜரக்க. அஜரக்கன்னா அப்படியே விட்டுறது. எனக்கு என்ன ரொம்ப பாசமான வார்த்தை அப்படிங்கிறாங்க. எல்லாம் வந்து கா யூஸ் பண்றான் பாருங்க, இன்னும் நல்லா நேரா பார்த்து சொல்றான். உன்னுடைய மாஸ்டர், உன்னுடைய ரப்பு, உன்னை படைத்து பரிபாலிப்பவன் அப்படிங்கிறான். நமக்கும் உண்மைதானே, நம்மளே விட்டுறல. என்ன நினைக்கிறீங்க? இந்த வார்த்தை நமக்கும் என்னைக்கு எப்ப ஒரு கன்சியூமேட்டிவ் நேரம் கூட நம்மள எல்லாம் விட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுறது? நம்ம அவனுங்க இந்த குறைஷிங்க போட்டு ரொம்ப பெஜார்படுத்திட்டாங்க. முகமது அவள்தான் உங்களுக்கு வகையில நின்றுடுச்சு, இறைவன் உன்னை கை கழுவிட்டான், நம்ம கூட சொல்லுவாங்களா இல்ல, அவன் ஃப்ரெண்டு உன்னை கை கழுவிட்டான்டான்ட்டு பாதுகாக்கணும். அந்த மாதிரி அவங்க ரொம்ப ரசூலுல்லாஹ்வை வந்து இது பண்ணானுங்க.
ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளே எல்லாம் கைவிடல பாருங்க. நமக்கும் சார் இது நமக்கும் அப்ளிகபிள் தானே. என்ன உங்களையும் என்னையும் எல்லாம் ஒரு நிமிஷம் விட்டுட்டா என்ன ஆகும்? என்ன அதான் சொல்லுங்க. தர்ஃபத் ஐன் எதை சொல்லுவாங்கல்ல, ஒரு துவா இருக்குல்ல, அதாவது வந்து அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி வஅஊது பிக மின் நல்ல இது தர்ஃபத் ஐன் வந்து ஒரு கண் சிமிட்ட நேரம் கூட என்ன விட்டுறாத. ஆமா 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 நல்லா என்ன கண் சிமிட்ட நேரம் கூட என்ன நீ விட்டுறாத அப்படின்ற. அவ்வளவுதான். அப்படி விழுந்துருவோம், நிக்க முடியாது. யுவர் ரப்புங்கிறான். ரொம்ப ரொம்ப பாசமா சொல்றான். ரப் உன்னுடைய ரப்புங்கிறான் ரசூலுல்லாஹி பார்த்து. அப்படின்னா நமக்கும் ரப்பு தானே. அவங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா எல்லாம் வந்து வஹி மூலமாவே சொல்றான். அவங்க நேரா பார்த்து அண்ணா வெறுக்கவும் இல்லைங்களா? அவங்க மேல வெறுப்புலாம் இல்ல. அவங்க உங்களை வந்து பனிஷ்மெண்ட் நாட் ரிஜெக்ஷன். இது வந்து இந்த இடைப்பட்ட காலம் வந்து என்னன்னா வகி வராத காலம் வந்து ஒரு ஒரு பனிஷ்மெண்ட்டோ தண்டனையோ உங்களை வந்து இல்லைங்கிறதோ இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடுதான். எல்லாமே. அதாவது இன்னும் ஒரு வசனம் ஒண்ணு வரும், சூரா மரியம்னு நினைக்கிறேன் அநேகமா. அதுல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இதே மாதிரி ரசூலுல்லாஹ்க்கு வந்து கொஞ்ச நாள் வஹி நிப்பாட்டி இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வானத்தின் பக்கம் ஜிப்ரீல் வருவாங்க. அப்போ ஜிப்ரீல் கிட்ட வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நீங்க தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் நாங்க வர்றது போறது எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். அல்லாஹ் எங்களை வர சொன்னா நாங்க வருவோம். அல்லாஹ் வர வேணாம்னா வர மாட்டோம். எல்லாமே முழுக்க முழுக்க யாருடைய இதுலதான் இருக்கு? ரப்புல் ஆலமீனுடைய அந்த ஏற்பாட்டின்படிதான் இருக்கே அப்படின்னு சொல்லி. நமக்கு என்ன படிப்பினை நம்மளே அல்லாஹ் விரும்புறான் பாருங்க. அல்லாஹ் வந்து ரப்பு நம்மளை படைச்சான், பரிபாலிச்சான், சாப்பாடு கொடுக்குறான், தண்ணி கொடுக்குறான், காத்து கொடுக்குறான். என்ன ஒரு நிமிஷம் வெறுத்தானா என்ன ஆகும் நமக்கு? என்ன ஆகும் நம்ம கதையே? ஆமா. வலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத் ஐன், அந்த துவா. வலா தக்கில்னி, என்ன நீ விட்டு விடாதே, இலா நஃப்ஸி, என்னுடைய கண்ட்ரோல் நீ, தர்ஃபத் ஐன், கண் சிமிட்ற நேரம் கூட ஏன் கண்ட்ரோல் என்ன விட்டுடாத, உன் கண்ட்ரோல்லையே என்ன நீ வச்சுக்கோ. அதான் அந்த துவா. அல்லாஹ் கபூல் செய்யணும். ஆமீன். வலல் ஆகிரத்து கைருன் லக மினல் ஊலா. ஆகிரா மறுமை மிகச்சிறந்தது. வலல் ஆகிரா ஒரு உலக வாழ்க்கை தான் நபியே, கைருன் சிறந்தது, லக்க உமக்கு, மினல் ஊலா உலகத்தை விட. உலகத்துல உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுக்கலாம், அதுக்கு பதிலாக அவங்களுக்கு உடனே அவங்களுக்கு நாமளும் அழிச்சிடணும் கொண்டணும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இங்க நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள்லாம் நீங்க தாங்கிங்க. ஏன்னா உங்களுக்கு சிறந்தது மறுமைதான், உலகம் கிடையாது. ஒரே நிமிஷம், கதவு லாக் போட்டுட்டு இருக்கிறாங்க, செக் பண்ண சொல்ற, போட்டு முடிச்சிட்டாரு, செக் பண்ணிக்கிறேன் ஒரே நிமிஷம்.